ஒரு கடுவு சிறை வைக்கிறாள் இருந்தானே எங்க சிக்குமுடி கடுவு வைக்கிறாங்க. சிக்குமுடியே 50 முடி 100 ரூபா, 100 முடி 200 ரூபா, 100 முடி 200 ரூபா. நாட்டு தக்காளிமா 3 கிலோ 100. வெள்ளை பூண்டுமா வெள்ளை பூண்டு, கொட்டை புளிமா கொட்டெடுத்த புளி, மணப்பாற புளி. கிலோவுக்கு 45 ரூபா, கிலோவுக்கு 45 ரூபா. ஐயா பணத்தோட்டம் போடும்
கொஞ்சி வந்த பெண்ணு சூத்திர மட்டும் அடிக்காத சூத்திர அடிக்காத இன்னைக்கு 2 நாளா ஓத்தால போகுது பௌத்தால போகுது சிவகுமாரா ஓ ஊருன்னு பாக்குறியாடா யாரு ஊராண்டா நான் போது புறா என் ஊர் தான் என் பொண்டாட்டி முன்னாம இருக்கிறாடா இருக்கட்டுமா மகாராஜா மணியாகி போச்சு அவனை சூத்திர அடிக்காதீங்க சாணி சீரி மூஞ்சில அடிச்சு போவான் ஐயோ ஒரு இடத்துல முடியல பேசாம ஆம்பளை மாதிரி அடி வேண்டாம் அது ஆம்பளை மாதிரி அடிடா என்ன அடிக்கோ பையில தான் அங்க கோர்ட்ல போட்டு என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் ஆம்பளைக்கு ஆம்பளை தர முடியாது தர மாட்டேன் ஐயோ என்ன பழக்கம் ஐயோ ஐயோ நீ நானும் ஆம்பளை தானே என்ன கேக்குற ஆம்பளை நீ நான் ஆம்பளை தானே தர மாட்டேன் என்ன தர மாட்டேன் என்ன தர மாட்டேன் ஒரு பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு ஆம்பளையா தான்
ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்பளைங்க மற்ற பேரு என் பொண்டாட்டி தான் சொன்னா மற்ற பேருக்குலாம் ரொம்ப இதா உன் பொண்டாட்டி வச்சு ஆம்பளை என் பொண்டாட்டியா நான் ஒரு ஆள் தான் போய் சொல்லாத சொல்லு கரெக்டா உண்மை சொல்லு விஜய் மகனாகிறது சிவகுமார் வீட்டுக்கு வராரா இல்லையா என் பொண்டாட்டி கேட்டீங்களா ஐயோ உங்களுக்கு சிவகுமாரா நான் கூட்டு போயில எதுக்கு நான் கும்பல வச்சா எப்படா வர அட போடாங்க வாடாங்க நான் அர்த்தம் மாதிரி தாலி அர்த்தமா நான் கூத்துக்கு வரலடான்னு சொன்னேன் கேட்டுடா பையன் தேவடா மௌனா ஏய் நான் வீட்டுக்கு போறேன் நான்டா இங்க வாடா ஏன்டா கும்பல வச்சுட்டு என்னடா பட்டு ஏன்டா வரேன்னு கூப்பிட்டீங்க இங்க வாடா கிட்ட வாடா நான் அடிக்கவே மாட்டேன் சத்தியமா கிட்ட வாடா மானங்கட்டை அப்படியாளுக்கு போறதோட அருமையான சோறு பயிறு வீட்டில் நல்லா அருமையான அந்த அம்மா போட்டாங்க பயிறு போட்டாட்டி அருமையான சாம்பார் வச்சு போடுச்சு அது சாப்பிட்டு பிஐ காலைல பூரி சுடுறேன்னு இட்லி சாப்பிட தான் போறேன் ஏறி பக்கம் போட்டான் போடுறேன் ஏன் தாலி அறுக்கிறான் கவுத்து அறுத்துட்டு அப்படியே உருவு இவன் உருவுறா இது மாதிரி உருவு அடிச்சா தொடக்காதடா அடிச்ச கம்மி ஆறாம் கேரளாவுல செரா ஓடிச்சா போல இருக்காங்க அந்த கம்யூனிட்டி எங்க இருக்கிறான் யாரு அந்த இந்த முந்திரி தானே முந்திரியா மந்திரி கூட்டா விட்டு போயிருக்கான் அவனு போய் கூட்டாங்க முந்திரி மொனையில தொங்குறான்னு சொல்றா முந்திரி முனையில படுத்திருக்கான் ஓ முந்திரி முனையில பத்தி கேடாங்க மகராஜா கூப்பிடுறாரு உன்னை இதைய மயிலுக்கு கூப்பிடுறா ஐயா என்ன மகாராஜா கூப்பிட்டாரா ஆமா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் உங்கள் மந்திரி திருவண்ணாமலையில குட்டியார் வீட்டில கொழுந்து வெத்தலையும் கொட்டப்பாக்கும் போட்டு மென்று தின்று கொண்டிருக்கிறார்னு போய் சொல்லுவோம் இப்படா அடி நீதான் மகாராஜா திருவண்ணாமலையில எங்க திருவண்ணாமலை கடையில திருவண்ணாமலை கடையிலையா ஆமா சரி கொட்டப்பாக்கு வாங்கி கொழுந்து வெத்தலை போட்டு அது கூட சுண்ணாம்பு இருக்கான் சரச சல்லாசமாக ஆமா அவன் யார் வீட்டுல இருக்கான் கூச்சா வீட்டுல ஏய் ஓ அங்க இங்க விட்டுட்டு அங்க என்ன போய் கூட்டாடா அவன் திருவண்ணாமலையில சூதக சனி ஏற்பட்டு செத்து போனான்னு போய் சொல்றான். ஐயோ மகாராஜா நம்ம மந்திரிக்கு வந்துருக்க மோசம். செத்துட்டாங்க.
என் அருகாமையிலே இருந்த மந்திரியாகப்பட்டனும் ஆமா ஐயா நீங்களே இல்லையானாலும் தினந்தோறும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி அச்சுதாவன் ஆமா அவன் திருவண்ணாமலை கஷேத்திரத்திலே வடகண்ட வீதியிலே இருக்கும் கூட்டியா வீட்டிலே கொட்டாப்பாக்கு குழந்தை வெத்தலை போட்டு இறந்து விட்டா என்று உரைக்கின்றாயா பாவி ஆமா இவரோ நாள் இல்லாமல் இப்போ இறந்து விட்டானே தம்பிய சொந்த பணத்தை போட்டாது இன்னைக்கு நான் அவனை தீக்கி தவணைப்படுத்தணும் ஆமா எப்படி ஆகல அவன் சிறந்த பணத்தை போய் தீக்கி வாடா சீக்கிரம் சொந்த பணத்தையா போட்டு தூக்கி தவணைப்படுத்திடலாம் ஆமா பணத்தை தூக்கிட்டு வந்தானா ஆமா அனாதி பணம் ஆகிவிட்டதா என்று அனாதி பணம் ஆகிவிட்டது கட்டமுட்டெல்லாம் கூட்டி கொடுத்துட்டாங்கன்னு போய் சொல்லணும் ஐயோ ஐயோ மகாராஜா மகாராஜா அனாதை பணம் என்று புறம்போக்கு 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 யாரா புறம்போக்கு ஐயோ ஐயோ யாரா புறம்போக்கு ஐயோ புறம்போக்கு புளியா மரத்தை வெட்டி பக்கத்திலே இருக்க முடியாத புறம்போக்கு புளியா மரத்தை வெட்டி சரி ஐயோ கட்ட முட்டையை வச்சு கொளுத்திட்டாங்க இது அனாதி பிணம் வேணாம் என்று யாரு வரவில்லையா அப்படின்னு கட்ட முட்டை வச்சு கொளுத்திட்டாங்க ஐயா ஓ என்ன அறியாமல் இருந்த மந்திரி ஆச்சுதே அவன் எரிந்த சாம்பலாகப்பட்டது அங்கே கிடைக்கும் மேல கொடுத்தாடே சாம்பலை பிடி சாம்பலை கொண்டு வந்தா யாரால் ஆமா அதோ இடுக்க முடியாத நீரே கொண்டு போய் அவன் அஸ்தியை கரைத்து கண்டிப்பா அவன் எப்படியா கண்டிப்பா அந்த சாம்பலையாவது இப்படி சாம்பலை கொண்டு வாடா போடா நீ செத்து விட்டேன்னு சொல்லி புறம்போக்கு புளிய மரத்தை வெட்டி உன்னை எரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த சாம்பலையாவது அழிட்டு வாடா நான் கங்கையில கொண்டு கரைச்சி நான் புண்ணியத்தை ஏத்திக்கிறேன்றாரு அந்த சாம்பலாவது சொல்லு கிழக்க மழை பெய்து மேற்கத்தி வெள்ளத்தில சாம்பலாட்சி புடிச்சிட்டு போய் சொல்லுவாய் ஐயோ வெள்ளமாக போய் அதுல அந்த சாம்பு பூரா அடிச்சுட்டு போயிடுச்சான் தண்ணி போகும் ஐயோ மேற்கு வந்து கிழக்கு தண்ணி வருமா ஏண்டா திருப்பி சொல்றாரு அப்படி ஜலமாகப்பட்டது அடித்து சென்ற சாம்பல் இருக்குமையா ஆமா அங்க இருக்க முடியாத பக்கத்திலே இருக்க முடியாத பள்ளம் படுகுழியார் விழுந்திருக்கும் ஆமா விழுந்திருக்கு ஒரு சொம்பிலியாவது ஒரு சொம்பு தண்ணி சலம் கொண்டு வாடா யாரு அந்த தண்ணிய கொண்டு வந்தால் அதை வைத்தால் அஸ்திரை கரைத்து அவனுடைய புண்ணியத்தை தேடலாம் ஆமா சீக்கிரம் போடாதா மழை பெய்யுது மேற்கத்தி பள்ளத்துல தண்ணி கிடக்கும்ல அதுல உன் சாம்பல் எல்லாம் கரைச்சிட்டு போயிருக்குமா தண்ணியாவது எடுத்துருவா திருவண்ணாமலையில குளித்த இடத்துல அந்த தண்ணிய ஒட்ட முட்டு பண்ணி வந்து நொட்டி குழப்பி போச்சு அந்த மழை பெஞ்சு தண்ணியில அந்த குட்டையில சின்ன சின்ன குட்டையில நிக்கும் போது போற புல்லு ஆமா போற புல்லு முளைந்து அந்த ஒட்டம் உட்ட பண்ணி வந்து நொட்டிக்கிட்டு போச்சு யாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னவன் யாரு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன போய் கேட்டு வரேன் சீக்கிரம் வா சாமி சத்தியமா நான் ஒண்ணு விட மாட்டேன் எவன் கேட்டாலும் நான் விட்டு தர மாட்டேன் என்னடா என்னடா ஓ
இதெல்லாம் உனக்கு யார் சொன்னதுன்னு கேக்குறாரு. இதான் ஆ, இதெல்லாம் சொன்னது யாரு? யாரு இந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் திரும்புடா. இதெல்லாம் சொன்னது சொன்னது? நானே தாண்டா. இன்னும் போய் சொல்றேன். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சொன்னேன். ஆ, இதெல்லாம் சொன்னது சொன்னது. இப்படி கை காட்டுறேன். எப்படி? ஆ, இப்படி. நானே தாண்டா. மகாராஜா, 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 என்னடா மகாராஜா, இதெல்லாம் சொன்னது நான் தான். நீனா? ஐயோ. எங்கடா அவன் தான்? எங்க இருக்கிறா? என்ன மயிர்க்க என்ன? யாரு? அவரு சொல்றியா? யாரா? என்னடா? நல்லா சூத்தாடி, நல்லா சூத்தாடிக்கிறாயா? என்னடா குமாரா? ஒட்டடா ஒட்டடா இதே மாதிரி விருதா பசங்க போடா. எதுக்குடா? எல்லாம் அருமையா காட்டி விடுறா. கீழே விரிச்சு போட்டுடுறா. போட்டுட்டு இந்த சாட்டி வச்சு விருதா சுத்தின்னு வச்சுக்கா. ஒரு கூத்துல போகணும். கத்த கத்தா காய்ச்சி விடுவோம். போக வேண்டியது. கூத்து பாக்குறான் பாரு. வாங்க. ஆமா. பழனி. 2 பேரும் போங்க. அவன் தான் தேனும் சொல்றான். இல்ல வாத்தர் சப்போர்ட் பண்றான். எந்த குள்ளண்டா? கொஞ்சம் தான். என்ன குள்ளண்டா? தொடக்கூடாது. ஏடா தொடக்கிறான்? ஏன் தொடக்கிற? அடிச்சு மரியாதை எங்க போறீங்க? மட்டும் போவாதீங்க. அப்படி இங்க தெரியும். இங்க போன திருவண்ணாமலை தப்பாக தான் அங்கால போடுங்க. வேலூர். ஆமா, அங்க பண்ணி யாருக்கு தெரியாது. 2 பேரும் நீங்க பாட்டியா அங்க போய் சிரிச்சுங்க. அதெல்லாம் உட்காந்து கூத்து பாக்குறியா? வர மாட்டேன். நீ கூப்பிடுப்பா. வந்திருக்கிறது யார் எவருன்னு கேட்டா, ஆத்தாப்பா அடையாளம் தெரியாத சந்து பொந்தெல்லாம் நிக்கிறீங்க. ஆத்தாப்பா அடையாளம் தெரியாத நிக்கிறீங்க. நம்மகிட்ட ஏயா வந்தவருக்கு ஆத்தாப்பம் தெரியலன்னா என்கிட்ட கேட்கணும்.
தெரியாதவன் ஏன்பா கூட்டு நான் கேட்பேன். தாத்தாப்பா தெரியாதவன் ஏன்டா கூத்தாடுறீங்க? யாரா தாத்தா? நான் கேட்குறேன். சாப்பிட்றா சம்பளம் வாங்கல கேடும். சொல்லுங்க மகாராஜா. ஓ இவனதான் சொன்னேன் நானு. சொல்லல. வர்றவன் எவன் தான்? நான் யார் தெரியுமா? கூத்தாட வந்தான். அவனதான் நான் கேட்டேன். நீ யாரு? ஏய், அவன் கூத்தாட வந்தவன். நான் தண்ணிக்கு தாளம் போட வந்தேங்க. தண்ணிக்கு தாளம் போட வந்தேன். தண்ணிக்கு தாளம் போட வந்தவன். தாளம் தானே அடிக்கணும். வேலை நீங்க சாப்பிடுங்க. அவரா தம்பி நீங்க கீழே குனிஞ்சா கிளம்பாது. குஞ்சா கோபம் எனக்கு கிளம்பாது. கோபம் கிளம்பாது. ஏய், இந்த ஊர்ல எங்க முந்திரிக்கு மருந்து அடிக்கிறதா தான் இட்டு போகலாம்டா. பவுடர் என்ன போட்டியா? அவன் பவுடர் போடுறான். பிஏகியே தின்னாங்க. என்ன சாப்பிடுவா? 5000 ரூபா அட்வான்ஸ், அது 10000 ரூபா அட்வான்ஸ்ல 2000 போச்சு. ஓ கை போச்சு. எதுக்குடா? 10000 நேத்து கொடுத்தல ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஏறிட்டுது. ஏன்னா 2000 போச்சு. அது கழுவிட்ட பாரு. ஆனா 2000 ஏறிட்டுது. 2000 குறைஞ்சிட்டு ஏறிட்டுது. சேர்ந்துட்டு அவங்க கூட அழுவிட கூடாது. கும்பல் போடும்போது சேர்ந்து அவங்க கூட கழுவாம இருக்கிறது திருட்டு எழுதுங்கடா. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதான் இன்னும் சொல்லுங்க. துடைக்காத கம்மிடா. நாளைக்கு தாண்டா வடக்கு சூத்து கிழி போகுது கம்மியாட்டி. உனக்காக ஒரு ஆள் அங்கே காத்துன்னு இருக்கான் பாரு. உன் பேர் கொண்டு வா. நண்டு கோயிலே கொஞ்சம் காணாம தேடி பார்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் எக்காலஸ் வாங்கிட்டு வருவான். எதுக்கு? தூங்கும்போது அவன் கையில் ஊற்றுவான். உனக்கு தான் நான் மருந்து வாங்கி கொடுக்க சொல்றேன். அப்பா ஓ நான் ஒரு ஆத்தாளுக்கு ஒரு ஆத்தாளுக்கு ஒரு ஆத்தா ஒன்னும் எடுக்கலாம். எடுத்து மாடு தோப்பில் விட்றான். சித்தப்பா அடிக்கிறான்டா, இழுத்து விட்றான். எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து அது என்ன பழக்கம்? ஒரு வருஷத்துக்கு 1.5 சுத்து போயிருக்கிறாயா? ஒரு வருஷத்துக்கு 1.5 சுத்து போயிருக்கிறான். அந்த ஒரு போட்டோ வாங்கி ஒரு 50 கிராம் 50 கிராம் வாங்கி 2 கலந்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அடிச்சு பாரு. யார் நானா? நான் இல்லை, நான் 1.5 சுத்து. அடுத்த நிமிஷம் ஒன்னே பார்த்தேன். ஓயல பத்தங்க வேணா. இங்க என்ன பேச்சு உடக்க வராங்க. என்கிட்ட ஒண்ணு இல்ல. தெரிஞ்சு உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோம். ஐயோ பழம் வாங்கிட்டு வந்தேன். கம்மியாட்டி உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோம். உன் வீட்டுக்கு அப்பப்போ போய் வருது அவரு. கம்மியாட்டி நான் என்ன சொல்றேன் நீ சொல்றேன். உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு ஒன்ன ஒரு பொம்மையாட்டி அடி போட்டுன்னு இருக்கா பாரு. தாலியா இருக்காரு. நான் ஏன்டா தாலியா இருக்கேன் கம்மியாட்டி? யார் சொல்றேன்டா. ஒன்னும் ஒரு ஆள் அடி பாரு. தெரியுமா? ஐயா இவன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரியும். இவன் என்னென்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியும். இவனை வேற பெருமையா. ஆமா நீ கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுற மாமா.
கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறா யார் சொல்ற? உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோம் சரி கொஞ்சம் நம்பி ஒரு கம்மி அடிச்சுட்டு வராங்க கொஞ்ச நேரம் அவனும் ஒரு கூத்தியாளுக்கு பிறந்து வந்தாங்க அறிவாளி கொண்டு என்னடா அவனோ ஒரு கூத்தியாளுக்கு பிறந்து வந்தானே ஆகால போற கூட்டாங்க போமா ஏய், இங்க வா. என்ன நினைச்சுக்கிட்டு சொல்ற இது? அவன் ஊர்றா. ஓ வெள்ளை பூச்சி காலைல கொண்டுருவான்டா நம்ம அப்படா. என்ன புத்தாடா இவன் யார் அந்த என்னடா உள்ள போறான புண்ணுக்கிச்சியா இந்த கையை போடு ஐயோ தம்பி நீ அருவி குழந்தா இருக்கியா நீ வாயை மட்டும் திறக்காத, எனக்கு கிளம்புது. உனக்கு கிளம்பும் போய் பார்க்க ஆள் கிளம்பு தெரிஞ்சுப்பா வாடாங்க வாடாங்க வா இங்கே ஓஹோ, காரணமா பேசாம தை கறிக்கல முண்டாட்டு ஓட்டணும் தாய் தை இல்லையா தை கறிச்சாதான் நீ காய்ச்சி கொடுத்தா வேணாம். எந்த ஊருக்கு போனாலும் விடிய விடிய நடக்கிறாயா. எங்க நடக்கிறான் அவன் ஒரு கோட்டை வச்சுக்கிறான், அப்பப்ப நடக்கிறாங்க. தம்பி நண்டு குழி கூத்துக்கு முந்தா நாள் முத்தாண்டத்துலேருந்து வர்றதுக்கு வண்டி எடுத்துன்னு போனேன் எதற்கால வந்தான் வந்தான் 20 ஃபோன் பண்றான். ஃபோன் மட்டுமா பண்ணான் அந்த செட்டாமத்து செக் பண்ணி போயிரு சாமியா வண்டி நிறுத்துன்னா ஏன்டா அண்ணா என்னால் முடியாது எனக்கு வகுத்து வலி தாங்கலை 100 ரூபா பணத்தை எடுறேன்னா அப்புறம் ஏன்டா 100 ரூபா இல்லை சாராய கடைக்கு போனால் சரி வரும்ண்ணா சாராயம் குடிச்சு வர வகுத்து வலி நிற்குது அதை போட்டுனா எனக்கு போதும் சாமி ரவி ஓட்டுருவான்னா இப்போ வளர்த்து வளர்த்து நான் இல்லாத விட்டேன்டா. அண்ணன் தம்பி இருவரும் ஆச்சானி என் அண்ணன் இருக்கின்றான் கரிமலை ஆட்சி புரிந்தக்கூடிய இருவர் மாஸ்டரும் வேலைக்கு பயந்து அம்மா சத்யா, ஓ சத்யா, எந்த சட்டி கூப்பிடுறா. எந்த சட்டிடா சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்க. அஞ்சா கூப்பிடுவாங்களா யாரு அண்ணோடு பாப்பா நம்ம அண்ணன் விட்டு பாப்பாங்களா போய் அதனால வேண்டி தம்பி தள்ளி ஐயா, அப்படியே அவனுக்காக பயந்து எரிமலையில அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எரிமுகா சூரன் சூரன் என் அண்ணன் அப்படி இந்த அறிந்தாயை தவிர பயான் தோட்டம் மல்லிகை தோட்டம் மயக்கம் கொடுக்க
எங்க கீழே இருக்கு இல்ல இல்லைங்க நம்ம வீரம் நானே கேட்டேன். அவன் பெயருக்கு பயந்து 6 முகம்படத்து 5 முகம்படத்தை ஈஸ்வரா இருக்க வரம்பற்றவர்கள் அந்த சூர பத்மாதிகளை அழித்தானே. யாரு ஒன்னு ஆத்தாளுக்கு பயந்து வந்திருக்கா, நீ அவன் 3க்கு பயந்து வந்திருக்க. ஆத்தா ஹாய் அம்மா அம்மா அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க, அவங்க பொருத்தம் தெரிஞ்சது சொல்லுங்க. பொறுத்தளிப்புதான் அது சத்தியம். உடைக்காதரா இதோட 2000 ரூபாய் 1000 ரூபாய் என்ன நான் அடிச்சிட்டு துவைக்காத நாய் என்ன அர்த்தம் அது? அவங்க வாங்க அட்வான்ஸ்ல கை அப்படியாகத்தானே அவருடைய 6 முகமத்தாலும் மறுபடியும் கைலாசவரை கோரி இருக்கப்பட்ட 6 முகமடத்து அதை போல 6 முகப்படுத்தாது இறக்காத வரத்தை வாங்கி தந்து என் அண்ணன் எரிமலையிலும் அவங்க அண்ணன் எரிமலை, இவரு கறிக்கடை மலை. நான் கறிக்கடை வச்சிருக்கேன். கறி மலை. நான் கறிக்கடை வச்சிருக்கேன். நான் இப்ப இல்லதுக்கு இங்க காலையில புதன்கிழமை வந்துட்டு ஆட்டுக்கறி போட்டு தரான். இல்ல பன்னிக்கறி கிடைக்காது. இல்லைன்னா நீ காக்கு ஊத்தினா பாரு பையனு. ஆமா, நாளைக்கு கிடா வெட்டுவான், அதிலே எடுத்து கொடுத்துட்றான். வாங்கி போகலாம் தேவையாளுக்கு கறி கடையும். இதோட 2500 ரூபாய். முன்னால வாயை மட்டும் இருக்காதா, அப்புறம் கேட்டா என்னத்தரா தொடக்கிறது கேட்ட ஒண்ணு இல்ல ஆகி போச்சு. அப்படி கமலவல்லி என்று சொன்னால் பண்ண திருமணம் செய்து நல்ல கரிமலையமா ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன காரணம் தெரியவில்லை. என் தமிழா இருக்கிறான் திமுக சொல்ற காரணம் என்று கூப்பிடுறான் என்று பார்க்க வேண்டும். சாமி வணங்கிவிட்டு திரைக்கு போகலாம். என் இஷ்டம் போல் வரும் என்றிடும் மாறி அருளது பொங்கு
கல்லினால் 10 கோடி 10 கோடி துள்ளிய செங்கல்லினால் 100 கோடி கோடி அல்லையும் கைலநாதர் ஆலயம் பூமியாக பூமியாக கல்லினால் கட்டி கையில விட்டுங்க மாட்டாத எப்படி புள்ளினால் 1 கோடி திறந்தோறும் மனமுடியான செவித்து வணங்கணுமையானார் ஆனால் அருகமில்லாத மனமலையை காத்து வணங்கி வந்தார்கள் 1 கோடி காலமாக தனது கைலாயத்தில் இடம் உண்டாம் கைலாயத்துல ஆமா புவி மண்ணினால் 10 கோடி மண்ணை ஆத்தான பிள்ளையாத்தான பிடித்து வைத்து வணங்கி வந்தார்கள் ஆனால் 10 கோடி இடம் உண்டாம் துள்ளிய செங்கல்லினால் 1 கோடி செங்கலால் ஆலை ஏற்படுத்தி தினந்தோறும் வணங்கி வந்தார்கள் ஆனால் 100 கோடி காலமாக தனது கைலாயத்தில் இடம் உண்டாம் பூமியாக கல்லினால் கட்டி வைத்தோர் கையில் விட்டு கருங்கல்லால் ஆலயம் ஏற்படுத்தி வணங்கின்றார்கள் ஆனால் எப்போதும் அத்தனவர் கைலாயத்தில் இடம் உண்டாம் அப்படி இது மாநகரம் புது இளவரசம் விட்டு கிராமத்திலே வந்து கொண்டிருக்க முடியான வேப்பிலைக்காரி அம்மனிக்காகத்தானே இது நம்மளை போல் நாடக பாவல ஆசிரியாத்தானே இருக்கக்கூடிய பழனிவேல் அவளாத்தானே ஆலயம் ஏற்படுத்தி 12 வருஷ காலமாகத்தானே வருஷ காலமாகத்தானே அதற்கு ஆடி மாதத்திலாத்தானே சாக வார்த்து திருவிழா நடத்தி கிளி கடத்தான பார்த்துக்கும் புத்தவளே புத்தவளே 14 புத்தவண்ணம் காத்தவளே மூவா முகந்தன கிளவில கரகண்டன கூத்தவளே மாத்தவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வஞ்சிப்பது ஏது புத்தவளே புத்தவளே புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளே மூவா முகந்தன கிளையவளே கரகண்டனுக்கு மூத்தவளே மாத்தவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் வஞ்சிப்பது ஏது அம்பாள் இல்லாது ஏது உலகம் சக்தி இல்லை என்றால் பக்தி என்பது கிடையாது உண்மை பக்தி இல்லை என்றால் சக்தி என்பது கிடையாது அப்படி சக்தியிலே மின்னிருக்க முடியான வேப்பிலை அம்மனை பார்த்திருக்கும் அதை தொழிலுடான அதாவது பழவியல் சொல்லத்தில் பார்த்திருக்கும் சபையிலே சுந்தரப்பின் நாடக ஆசிரியர்களும் நாடக நண்பர்களை பார்த்திருக்கும் அலங்கல்னு சொல்ல முடியாத மலர்மலை சாட்சி ஆனந்தமுள்ள அத்தனை வந்தவர்கள் வணக்கம் கரிமுகாசனம் அழைத்திருக்கின்றார் தம்பி கரிமுகாசனம்